ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நமக்கு வந்து சம்மர் டைமராக இருக்கிறதுனால நம்ம வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க டைமில் நம்ம அந்த டைம் பண்ணுற ரெசிபி எல்லாமே நான் அப்போவே பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து மோர் மிளகா தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மிளகா வந்து ரொம்ப காரம் எதுவுமே கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 20 மிளகா எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவிட்டு நல்லா லைட்டாக தொடச்சி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்தியை வச்சு லைட்டாக வந்து கீறி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா மிளகாயுமே கீறி தான் விடணும். அப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த மோரில் வந்து ஊறும்போது நல்லா வந்து ஊறி அந்த உப்பு எல்லாமே அதில் போய் பிடிக்கும். அதனால தான் இந்த மோர் மிளகா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே நாள்லேயே பண்ண முடியாது. ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இது வந்து ஆகும். ஏன்னா வந்து அந்த மோர் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம். அதனால தான் இதுக்கு நான் அன்றைக்கி வந்து ஒரு பாக்கெட்டு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 200 ml தயிர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த தயிரை வந்து கட் பண்ணி இதில் ஊற்றிக்கிடலாம். நம்ம வந்து தயிரை ஊற்றிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து ஊறி வரும். அதனால தான் நம்ம வந்து தயிரை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து எல்லாமே ஊற்றிட்டு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. தண்ணி வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டாக 1 கப் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இது கூடவே இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கை அளவுக்கு உப்பு, எப்போவுமே வந்து இந்த மாதிரிப்பட்ட நம்ம வந்து வத்தல் வந்து பண்ணும்போது உப்பு கொஞ்சம் திக்காக போட்டால் தான் நல்லா வந்து அதில் வந்து உப்பு வந்து பிடிக்கும். ரொம்ப நாள் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் உப்பையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது லைட்டாக கரைஞ்சால் மட்டும் நம்மளுக்கு வந்து போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகா அதை இதில் எடுத்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிளகா வந்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் நல்லா வந்து மிளகா வந்து ஊறி இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா ஊறிட்டு லைட்டாக கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. பிளேட் இல்லாட்டி நம்ம வந்து சொலவில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம சாதா ஒரு பாலித்தீன் கவரில் கூட நம்ம காய போட்டு வைக்கலாம். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த மோரை வந்து நம்ம வந்து தூர ஊற்றக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடணும். இது மிளகா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காயணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி நேரம் காஞ்ச உடனே நமக்கு வந்து இந்த மிளகா எல்லாமே லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாள் ஃபஸ்ட் நாள்லாம் வச்சுருக்கேன். பாதி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை மிளகா எல்லாமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். திருப்பி போட்டுட்டு சாயந்தரம் ஆனோன்னா இந்த மிளகாவை நம்ம எடுத்து திரும்பவும் நம்ம வச்சுருந்த மோர்லேயே திரும்ப வந்து போட்டுடணும். இப்போ நான் வந்து அந்த மிளகா எடுத்து நான் அந்த மோரில் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதை வந்து எடுத்து மூடி வச்சிடலாம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாள் நம்ம வந்து இதே ப்ராசஸை நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். எப்படின்னா அந்த மோர் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி அதை எடுக்கணும். அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து 2வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் அந்த மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் எடுத்து நம்ம வந்து காய வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து பச்சை கலரில் இருந்த மிளகா வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து நல்லா வந்து மாறி இருக்குது. இதே மாதிரியே நம்ம வந்து வெயிலில் திரும்பவும் எடுத்து காய வைக்கலாம். நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா அந்த மோர் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மிளகா வந்து இதே மாதிரியே நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி பண்ணமோ அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்து அதே மோர்லேயே வந்து திரும்ப போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்க வேண்டாம். இப்போ வந்து நல்லா வந்து காஞ்சிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம வந்து போட்டால் போதும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இதை ஒரு 3 நாள் நீங்கள் வந்து இந்த மோரில் போட்டு எடுத்தாலே போதும். போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணும்போது லைட்டாக கடைசியில் கொஞ்சமாக மோர் வரும். அதை மட்டும் நம்ம வந்து தூர ஊற்றிடலாம். அது வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து காயணும். நல்லா வந்து அந்த மிளகா வந்து நம்ம வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கணும். இந்த மோர் நம்ம வந்து தூர ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிட்டு இதை இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மிளகா வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வந்து வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த மோர்லேயே போட்டு 2லேருந்து 3 நாள் போட்டு ஊற வச்சு எடுத்து போட்டதுனால அந்த மிளகா நம்ம வந்து பார்க்கும்போதே அந்த மோரில் உள்ள அந்த இது எல்லாமே அதில் வந்து அழகாக தெரியும் பார்த்தாலே. இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். நான் வந்து இப்போ மிளகா வந்து பொரித்து காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த மிளகாவில் பண்ணும்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நார்மல் பச்சை மிளகாவில் கூட போடலாம்.
அதுவும் போடலாம். ஆனால் இது போட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இதை வந்து எடுத்துடலாம். எனக்கு இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடச்சி. பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி காரமும் கம்மியாக இருந்துச்சு. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், பருப்பு குழம்பு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.